அறியாத பருவத்தில் தவறுக்காக இந்த பாய் சண்டலை போட்டு சாபத்தை கொடுத்துட்டீங்களே சாமி, சண்டலை போட்டு சாபத்தை கொடுத்துட்டீங்களே. பருவத்தால் செய்த தவறுக்கு தண்டனை உண்டு. காரணம் என்ன? ஒரு மகானிடத்தில் ஏற்பட்ட நினைவு என்ன? அவரிடத்தில் நெருங்கின நமக்கு என்ன ஏற்படும் என்று அறியாமல் தெரியாமல் மோகத்தால் என்னிடத்தில் வந்து முட்டி மோதுகிறாய். உனக்கு கொடுத்த சாபம் கொடுத்தது மாற்றம் என்பது கிடையாது. ஒரு பெண்ணிட்டால் பேய்க்கு கூட மனம் இருக்குன்னு சொல்வாங்களே, இந்த பாய் மீது தங்களுக்கு இருக்குமே வரவில்லையா சாமி? என்ன செய்வது? இப்போது தவறுக்காக எனக்கு ஏன் சாமி இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்திருக்கலாண்டாமா? எனக்கு எதுக்கு சாமி கொடுத்தீங்க? செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். உனக்கு கொடுத்த சாபம் கொடுத்ததே மாற்றி அமைக்க முடியாது. போ. என்ன செய்வது? பெண் பிள்ளையாயிற்று. இது நேரம் வரை கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறாளே. சாரி பெண்ணே, நான் கொடுத்த சாபத்தை மாற்றி அமைக்க முடியாது. கொடுத்த சாபத்திற்கு விமோச்சனம் அளிக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ளி. சாப விமோச்சனமா? ஆமா. என்ன சாமி சொல்றீங்க? அப்பொழுது நீ எப்போது கற்பிலை தவறுகிறாயோ, எப்போது பதிய மருந்து மாற்றானை மனதில் நினைக்கிறாயோ, அப்போது நான் கொடுத்த சாபம் பலிக்கும். என்ன சொன்னீங்க? தன்னுடைய பதிய மருந்து மாற்றான் ஒருவனை மனதில் நினைத்தாலே நான் கொடுத்த சாபம் பலிக்கும். சாமி என்ன இப்படி செய்தல்? என்ன எப்படி செய்ய போகிறாய்? ஐயனே, நான் தங்களே மறந்து கொண்டா? எனக்கு பெண்கள் என்றால் பிடிக்காதே. நான் பிடிக்க வைக்கிறேனே, நடத்தி காட்டுகிறேன். நமக்காரி என்னை மறக்க வேண்டும் என்று எண்ணம் உனக்கு தூண்டுகிறதா? அது நடக்காத செயல். இந்த எடுத்து விட்டு போய்விடு. சுவாமி என்ன? ஆமா, அந்த கைத்தில் இருப்பது என்ன? இது உத்ராஜ மாலை. அடிடி, இதனுள் சிவன் அடங்கி இருக்கிறார். சுவாமி என்ன? அதன் கொட்டையா? என்னை இழிவாக பேசுகிறாய். இது மதிப்பெண்ண மரியாதை என்ன? இதனுடைய தரம் என்ன அறியாமல் பேசுகிறாய். இது முறையா? அந்த கையில் இருப்பது என்ன? இது யோகதண்டி. யோகத்தில் அமரும் சமயம் உதவியாக இருக்கும். இது இருந்தால் நமக்கு யோகம் செய்ய சிறப்பாக இருக்கும் என்பதற்காக யோகதண்டி. அதன் கட்டையா? கட்டையா? இன்னும் இவ்வளவு ஏளனமா பேசுகிறாய். இது சிறப்பு உனக்கு தெரியும். அந்த கட்டி அந்த கொட்டி முதல்ல அகற்று. உனக்கு பிடிக்கலையா? உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு இதுதானே சொத்து. அந்த சிவனை அடியோட மறந்துடு. அம்மாள் நினைச்சுக்கோ. நமச்சிவாயா, என் வாழ்க்கையிலே பெரிதே சோதனை ஏற்படுகிறது. இரவொன்று பாராமல் பகரெல்லாம் வாராமல் உன்னை வணங்கி வழிபாடு செய்ய உன்னை மறந்து இந்த பெண்ணை நான் சாமி அந்த சிவனை மறந்துவிட்டு பெண்மையில் ஈடுபட்ட ஒரே முறை பாருங்க, அது தவறவே மாட்டீங்க. எனக்கு சிவனை தவிர மற்ற சொத்து சுதந்திரமோ இந்த உலகத்தில் கிடையாது. அவரை விடுத்து வேறு ஒருவர் மனதில் நினைக்கிறது காரணமே கிடையாது. ஒரு பெண் மனது வைத்தா அது நடக்காத காரியம் எதுவுமே கிடையாது. சொல்லி கிடையாது. பார்க்கலாமா? சாமி, ஒரு பெண் பிள்ளை கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னவோ மிஞ்சி மிஞ்சி பய கொண்டிருக்கிறாயே. சொத்து கேட்கிறாயா? சுதந்திரம் கேட்கிறாயா? பணம் கேட்கிறாயா? பாக்கியத்தை கேட்கிறாயா? இல்ல எது கேட்கிறாய்? என்னையே உன்னை கேட்கிறாயே. எனக்கு பொண்ணு பொருள் தேவையில்லை. நீங்கள் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் சுவாமி, போதும். என்ன செய்வாய்? உலகத்தையே சோதிப்பி. இவளிடத்தில் ஏதோ ஒரு சக்தி அடங்கியிருக்கிறது. அதான் என்னை மீறி கொண்டிருக்கிறாள் போலும். சரி, நடக்கட்டும் பெண்ணே. சாமி ஆகட்டும். கல்யாணம் பண்ணிக்க எனக்கு எண்ணமே கிடையாது. அந்த எண்ணமே எனக்கு வராது. உனக்கு வந்தா நான் பொறுப்பு இல்ல. உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாரா போய் கல்யாணம் பண்ணிக்க? அதெல்லாம் வேணா. நான் இல்ல. நான் என் கண்ணுக்கு அழகா நீ மட்டும்தான் தெரியும். எனக்கு கல்யாணமே நடக்காது. எனக்கு கல்யாணமே தெரியாது. கல்யாணம்னா எனக்கு வராது. எனக்கு அதான் சொல்லி தரேங்க. கல்யாணம் எனக்கு வராது. ஆச்சே கிடையாது. போய்டா. ஓம் சிவாய நமச்சிவாய. ஒரு பொம்பளை கெஞ்சி கிடக்குறாளே. அவன் வேலை காட்டினா போது தரதான் இஸ்து போறான். போய்விடு பெண்ணே. கண்டிக்காது. என் கோபத்திற்கு ஆளாகாது. ஏற்கனவே சாபத்திற்கு ஆளாய்க்கிறாய். இனிமேல் மீண்டும் என்னுடைய சினத்திற்கு ஆளாகாது. போ. மெதுவா பேசுமே. பேசுமா. என்ன ஒரு மாற்றமாக பேசுகிறாய் என்னிடத்தில்? அது கடவுளே, என்னை சோதிக்காத இறைவா. என்னை ஒரு நிலையில்
வசப்படுத்திக் கொள் ஆண்டவா. அந்த நெல்லை என்ன ஒண்ணு பண்ணதுக்கு போ. இல்லை, சிவன் என்னை பாதுகாப்பார். எந்த நேரத்திலா எதிர்காலத்திலா என்னை கட்டி அணைக்கும் போது ஏதோ ஒரு மாற்றம் காணப்படுகிறது. சாமி பாப்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்குமா? பக்கத்துல நாங்க இல்ல. ஐயோ பொம்பளை காத்தாத. ஐயோ நான் தான் காத்தேன். எனக்கு நீ உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதானே? என்னிட வகைப்பட்டு கொண்டாய். ஒரு நாள் இதுக்கு மேல என்ன விட்டு எங்கேயும் போக முடியாது. வெண்ணே, என்னை பார்த்தால் உனக்கு பாவமா? பார்த்தா உனக்கு பாவமா தெரியவில்லையா? இல்லையே, கோபம் தானே வருது. அப்ப எனக்கு இல்லையே, என்னை பார்த்தா ஆசைதான் வருகிறது. ஐயோ சொல்லிட்டேன். எனக்கு உடல்நிலை ஒரு மாற்றம் காணப்படுகிறது. ஜிலு ஜிலு வென்று வருகிறது. ஜிலு ஜிலுன்னு தான் இருக்க போ இருக்கிறது. சரி விடு விடு. ஜிலு ஜில்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? சத்தியமாக சத்தியமாக நான் உன்னையே திருமணம் செய்து கொள்கிறேன். ஏமாத்த மாட்டியே? ஏமாத்த மாட்டேன். நான் தான் சத்தியம் பண்ணல. ஏமாத்த நினைச்சேன். அப்புறம் சத்தியம் பலிக்காதே. பாக்கத்தை முன்னாடி தொப்தான் உள்ளத்துக்கு போட்டு வேண்டாம் பெண்ணே, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு பிடிச்ச மாமா அந்த பல்லு தான் மாமா ஆடுங்க. உனக்கு எது வேணுமோ அதை பிடிச்சிக்கோ. பெண்ணே இங்க வா. கூப்பிட்டா போதும் மாமா. உனக்கு கூப்பிடவே மாட்டேன். சரி விடு விடு விடு. நான் தான் மகானாச்சே. எனக்கு துணை தாடிக்கெல்லாம் முதல்ல எடு மாமா. மத்தியாவும் இருக்குதான். ஏன் இதெல்லாம் ஒழுங்கா பிடிக்கலையா? பிடிக்கல நான் பொறுப்பேன். அதை கொட்டில மாதிரி என்ன மறைக்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்து கொண்டிருக்கிறாய். நீ யார், எந்த நாடு, உனது நாமதேயம் என்ன எனக்கு விளக்க தேவை. சாமி சொல்லு. நான் யார் தெரியுமா? யார் நீ? அந்த விதர்ப்பு நாட்டிய ஆண்டவரும் திராவிட மதக்குழு மகள். என் பேர் தான் ரேணுகா. ஒரு நாட்டு இளவரசி. மம்மதையா நாணவத்தில் சாமி நான் அது மேல இறக்க மாட்டேன். செய்ய வேண்டும். எங்க அப்பா அம்மா என்ன அப்படி வளர்க்கல. அந்த மம்மதையா நான்
யார் தெரியுமா? யார்? ரிஷிகருக்கும் சத்யாவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்தவன். பிறந்த நாள் முதல் எந்நாள் வரை கானகத்தில் தவ செய்து தவ வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் சொத்தோ சுதரமோ பணமோ பாக்கியமோ எதுவும் கிடையாது. இந்த சொத்து தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் தான் இந்த உலகமே, வேற வழி கிடையாது. எனக்கு இந்த உலகமே தான். எனக்கு தான் சொல்லிட்டேன் சாமி. சரி. சொத்தோ பணமோ ஏதோ தேவையில்லை. சரி. நீங்க ஒருவர் மட்டும் இருந்தா போதும் சாமி. சரி. நான் எங்க வேணாலும் போய் வந்துருவேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதானே. இப்போது நான் இருப்பது கானகம். நாம் இருவரும் தனித்திருக்கிறோம். ஆமாம் சாமி. சமயத்தில் திருமணம் செய்து கொண்டால் நாளை ஒரு சமயம் உலக மக்களுக்கு தெரிந்துவிடும். ஆகையா என்ன சொல்வார்கள்? சுவாமியார் மகான் அவர்கள் தன் தப வலிமையால் தன் சக்தியால் ஒரு பெண்ணை வசப்படுத்தி தான் தவறான முறையிலே திருமணம் செய்து கொண்டாண்டே உலக நாளை என்னை நிந்திக்கும். அந்த நிந்தனைக்கு ஆளாக கூடாது. எப்படி நம்முடைய திருமணம் நடக்க வேண்டும் என்றால் உன் தாய் தந்தை உற்றார் உறவினர் நாட்டு மக்கள் உறைவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து புடைசூய நமது திருமணத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாமே. 33 கோடி தேவர்களும் 40 ரிஷிகளும் இன்னுடைய சித்தியா வித்ததரனா அவர்கள் பாவர்கள் புடைசூழ அனைவரும் பூமாரி பொழிய நமது திருமணத்தை நடத்தலாமே. சம்மதம் தானே? என்னை மணக்க வேண்டும் என்று என்ன கொண்டிருக்கிறாய்? இக்கணில் உனக்கு உண்டான ஏற்பாடு செய்கிறேன். திருமணத்தை செய்து